ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடசக்கர சிம்முகம் மைந்துளான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடசக்கர இன்மணியா உரை விகடச்சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று திரு குற்றாலப்படலம். இப்படலம் அகத்தியரின் வழிபாட்டு திறத்தால் குற்றாலத்தில் இருந்த திருமால் கோயில் சிவன் கோயிலாக மாறியமையை கூறுகிறது. பார்க்கடலிலிருந்து தோன்றிய விஷத்தை அனைத்து தேவர்களின் உயிரை காக்கும் பொருட்டு மங்களத்தை அனைத்து தேவர்களின் மனைவியர்களுக்கு நிலைத்து இருக்க செய்த சிவபெருமானின் பெருமைகளை கூறி துதிக்கும் திருமால் எழுந்தருளும் குற்றாலத்திற்கு வளமான நகரத்தை அகத்திய முனிவர் சென்றடைந்தார். அத்தலத்தில் திருமாலின் ஆலயம் ஒன்று உள்ளது. அதில் ஒப்பற்ற கோபுர வாயில் உண்டு. எண்ணற்ற வேத நூல்கள் அறிந்த தம்மதமே மேலானது என கருதும் சிவனடியார்களைக் கண்டால் சினம் கொண்டு இகழ்ந்து பேசும் வைணவர்கள் வாழ்ந்த இயல்பை அகத்திய முனிவர் உணர்ந்தார். அவ்வைணவர்கள் சிவ அடியார்களை நிந்தித்து கோவில் உள்ளே செல்ல அனுமதிக்காமல் விலகி செல்வாயாக என்றனர். உள்ள வடிவமாயும் திருநீரு ருத்ராட்சம் அணிந்துள்ளாய் என்று நகைத்து வெளியில் அனுப்பினர். அகத்திய முனிவர் புன்முறுவல் செய்தவராய், யாரும் எனக்கு இது பற்றி கூறவில்லை, அறிந்திருந்தால் வந்திருக்க மாட்டேன், கோபம் கொள்ளாதீர்கள் என கூறி வெளியே சென்றார். இவர்கள் அனைவரும் தக்ஷன் பரம்பரை போல் என்று நினைத்து நாம் கையிலை திருநந்தி தேவரின் பரம்பரை எனவே சினப்படாமல் சபிக்காமல் வெளியே சென்றார். அருள் புரிதலில் கடல் போன்றவராகிய அகத்திய முனிவர் உயிர்களுக்கெல்லாம் உயிராக விளங்கும் சிவபெருமானை இகழ்ந்து பேசுவதைக் கண்டு இவர்களின் ஆணவத்தையும் பகை குணத்தையும் அழிப்பேன் என நினைத்தார். மாய வித்தையால் பாகவதரைப் போல் ஒரு வடிவம் பெற்றார். திரும்ப அக்கோயிலுக்கு சென்றார். அவர்கள் இவரை வணங்கி திருவடிகளை துதித்து திருமாலின் அளவற்ற அன்புடையவர் என இயம்பி வரவேற்றனர். அவர், நான் அத்திகிரிக்கு செல்ல உள்ளேன் என்றார். வைணவ அந்தணர்கள் கோவிலை காட்டி அகத்தியரை கைதொழுது வணங்கி இவரை வழிபாடு செய்ய உள்ளம் விரும்புகிறது, திருமஞ்சன நீர் அபிஷேக பொருட்களை விரைந்து கொண்டு வாருங்கள் என்றனர். நறுமண மலர்களை தந்தனர். குறுகிய வடிவம் கொண்ட அகத்திய முனிவர் சிவபெருமானை உள்ளத்தில் நினைத்து திருமாலின் திருவுருவத் திருமுடி மேல் தம் சிவந்த கைகளை உயர்த்தி வைத்து குறுகுக குறுகுக என்று மொழிய அரக்கு பொம்மை தீயினால் குழைவது போல் குழைந்து திருமால் உருவம் சிவலிங்க வடிவமானது. அகத்திய முனிவர் சிவலிங்க திருமேனியில் சிவபெருமானை நிலை நிறுத்தி மலர்கள் திருமஞ்சன நீர் முதலியவற்றால் வழிபாடு செய்வதைக் கண்ட வைணவர்கள் கோபித்தனர். அகத்தியரை அனைவரும் சூழ்ந்து இவர் மாயக்காரர் என கூறி பிடிக்க வர தீப்பொறி சூழ்ந்து அவர்களை ஊரை விட்டு ஓட செய்தது. அவர்கள் சிதறி ஓடினர். அன்று முதல் அவ்வூர் சிவபெருமானுக்குரிய தலமாக ஆனது. அகத்தியர் வழிபட்டு பின் சிவபெருமானிடம் அங்கிருந்து அனுமதி பெற்று அருவி நீர் பாய்ந்து வரும் பொதிய மலையை அடைந்தார். சிவபெருமானின் திருவடிகளை நினைந்து தவம் புரிந்தேயே தங்கினார் அகத்திய முனிவர் என கூறி திரு குற்றாலப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் இந்திரன் அர்ச்சனை படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க
நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.